வெற்றி பயணம் பாகம் 6. சர்ச் பெல் 312. நல்ல சமாரியர், அன்பின் தாங்கி. இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். மதம், இனம், கலாச்சாரம், நம்பிக்கை, அதை விட்டு தேசம் ஆகியவற்றில் பலர் நம்மிடமிருந்து வேறுபட்டாலும் அவர்கள் நம் அண்டை வீட்டாரே, நம் சகோதர சகோதரிகள் தான். எனவே நாம் நம்மை நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளையை இயேசு அழுத்தம் திருத்தமாக இந்த உவமையில் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் அயலாருக்கு உதவி செய்வது உண்மையிலேயே கடவுளுக்கு மகிழ்ச்சியை தரும். கடவுள் மற்றும் அயலார் மீதான பரிபூர்ண அன்புதான் அவரது முக்கிய கட்டளையாக திருவிவிலியத்தில் பார்க்கிறோம். உண்மையில் உங்களுக்கு பெரிதும் உதவுபவர்கள், உங்களை தேடி தேடி வருபவர்கள், உங்களுக்கு துணையாக நிற்பவர்கள், உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள், அவர்களை மட்டும் நீங்கள் அந்நியராக, அடுத்த வீட்டுக்காரராக கருத வேண்டாம். அவர்களுக்கு எதிர்மாறாக இயேசு சொல்கிற இந்த சிறந்த ஒரு உவமையை நாம் நன்றாக அலசி பார்ப்போம். எருசலேமில் இருந்து ஒரு மனிதன் போய்கொண்டிருந்தான் பயணமாக. யாரோ அடையாளம் தெரியாத, இனம், பிறப்பிடம், வயது எதுவும் தெரியாத ஒருவர் தான் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் யாராக வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். அவர் கிரேக்கரா இருந்திருக்கலாம், யூதனாகவோ, ரோமனாகவோ, அல்லது ஒரு அடிமையாகவோ, அல்லது சுதந்திரவாளியாகவோ. எந்த மனிதர் என்பது நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் ஒரு பயணி, ஒரு பிரயாணம் பண்ணுகின்ற ஒரு நபர். வழிப்பறி கொடுமைக்காரர்கள் கொடூரமாக அவரை அடித்து உதைத்து அவரது பணப்பையை பிடுங்கி அரைகுறை ஆடைகளோடு விட்டு சேற்றுக்குள் தூக்கி போட்டு பரிதாபமான நிலையில் தூக்கி எறிந்துவிட்டு செல்கிறார்கள். 2 மத பிரமுகர்கள் அவ்வழியில் அவரை பார்த்தும் பார்க்காதவராய் சென்று விட்டார்கள். ஓரம் கட்டி மறுபுறம் நடந்து செல்கிறார்கள். அவருக்கு உதவும் மனம் இல்லை. 3வது வழிப்போக்கன் ஒருவன், சமாரியன் என்று இயேசு கூறுகிறார். இயேசு குறிப்பிடும் சமாரியன் அவர்களுக்கு அக்காலத்தில் நாம் சொல்வதென்றால் வெறும் பயல் என்றே இருக்க வேண்டும். ஆனால் சமாரியர் பள்ளத்தில் உள்ள அந்த மனிதனை தூக்கி எடுத்து முதலுதவி செய்து பின்னர் அந்த நபரை ஒரு சத்திரத்துக்கு தன் வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்கிறார். அங்கு அவர் அவரை அமர வைத்து எல்லாவற்றிற்கும் பணம் செலுத்துகிறார். மேலும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க ஓரிரு நாட்களில் வந்து பார்ப்பேன் என்றும் மீதி கணக்கை தீர்த்து கொள்வேன் என்றும் உறுதியளித்து செல்கிறார் அந்த சமாரியர். தன்னை பற்றி நினைக்கவில்லை, அவரது கவனம் மற்ற நபர் மீது உள்ளது என்று அந்த கேள்வி கேட்ட அறிஞர் கூறுகிறார். ஆனால் மிகவும் கவனமாக கவனியுங்கள், இயேசு சொல்லவில்லை எதை. இப்போது வழிபோக்கன் மூவரில் யார் பக்கத்து வீட்டுக்காரர் என்று இயேசு கேட்கிறார். இயேசு சமூகத்தில் உள்ள மற்ற நபர்கள் யார், உங்களை எப்படி நடத்துகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தான் அவர்களுக்கு அண்டை வீட்டாராக எண்ணிக்கொள்ள வேண்டும். உவமையின் உட்பொருள் இதுதான். உண்மையில் எல்லாரும் என் அண்டை வீட்டாரே. வசனம் 36 உள்ள முக்கியத்துவம் நமக்கு சொல்லும் பாடம் அதுதான். அன்பின் தாங்கிகளாக மாறுங்கள். இதைத்தான் இயேசு தன் விருப்பமாக வெளிப்படுத்துகிறார்.
நம் இதயங்களில் கடவுள் மற்றும் அனைவருக்கும் கருணை, இரக்கம் மற்றும் அன்பு நிறைந்திருந்தால் அனைவருமே நமக்கு அண்டை வீட்டார்கள். நாம் யார் அண்டை வீட்டார் என்று நாம் கேட்க மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் அனைவருக்குமே பக்கத்து வீட்டுக்காரர் தான். இதனைத்தான் லூக்கா நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போமானால், இறைவசனம் 25 சொல்கிறது, திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். சரியாக சொல்லியிருக்கிறார். இயேசு சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாக வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியம் எடுத்து சாவடி பொறுப்பாளனிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். என்ன அருமையான உவமை! நாம் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்து இதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்பதை நம் இலக்கு பயணம் வெற்றி பயணமாக மாற இது உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, நன்றி.